வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் பாண்டியன் சேனல். நம்ம 6th செகண்ட் டைம் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம 3வது யூனிட் போயிடலாம். 3வது யூனிட் பேரு நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இந்த பாடத்துல நம்ம மாற்றங்கள் பத்தி பார்க்க போறோம். முதல்ல மாற்றம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வு தான் மாற்றம். அந்த பொருளோட ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடு மாற்றம் எனப்படுது. இந்த மாற்றங்களை அது நடக்கிற வகைகளை பொறுத்து 5ஆ பிரிக்கிறாங்க. மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள், மீள் மற்றும் மீளா மாற்றங்கள், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள், விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள், இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படுத்த மாற்றங்கள் அப்படின்னு 5ஆ பிரிக்கிறாங்க. இதுல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள் சொன்னாங்க. இதுல மெதுவான மாற்றங்கள் பத்தி பார்க்கிறோம். மெதுவான மாற்றங்கள் அப்படிங்கிறது மணி நேரங்கள்லயோ நாட்கள்லயோ மாதங்கள்லயோ ஆண்டுகள்லயோ இருக்கும். இதை மெதுவான மாற்றங்கள்னு அழைக்கிறோம். அந்த மாற்றம் நடக்கிறதுக்கான டைம் மணி நேரமோ நாட்களோ மாதங்களோ ஆண்டுகளோ இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நகம் மற்றும் முடி வளருதல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தலை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மெதுவா நடக்கும் இல்லையா, அதனால மெதுவான மாற்றங்கள். வேகமான மாற்றங்கள் வினாடிகள்லயோ நிமிடங்கள்லயோ நடக்கும். செகண்ட்ஸ்லயோ மினிட்ஸ்லயோ முடிஞ்சிடும். அதை வேகமான மாற்றங்கள்னு வகைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பலூன் வெடித்தல், கண்ணாடி உடைதல், பட்டாசு வெடித்தல், காகிதம் எரிதல். இதெல்லாமே உடனே நடந்து முடிஞ்சிடும் இல்லையா, வினாடிகள்ல இருந்து நிமிடத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிடும். அதனால இது எல்லாமே வேகமான மாற்றங்கள். அடுத்ததா நம்ம மீள் மாற்றம் மீளா மாற்றம் பாக்குறோம். மீள் மாற்றம் அப்படின்னா ஒரு பொருள் மாற்றம் அடைந்து அதோட பழைய நிலைமைக்கே திரும்ப முடிந்தால் அது மீள் மாற்றம். மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு பள்ளத்துல விழுந்துட்டோம், மீண்டு வர்றதுன்னா பள்ளத்துல இருந்து திருப்பி மேல வரணும். ஒரு பொருள் மாற்றம் அடையும், மறுபடியும் மீண்டு பழைய நிலைக்கே திருப்பி வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது மீள் மாற்றம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொட்டால் சினிங்கி தாவரம், தொடுதலுக்கு துலங்குதல். தொட்டால் சினிங்கி தாவரத்தை தொட்டோம்னா அது உடனே மடங்கிடும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் விரிஞ்சிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். ரப்பர் வளையம் நீளுதல். ரப்பர் வளையத்தை இழுத்தா என்னாகும், மாறுபாடு அடையும். ஆனா விட்டோன்னு என்னாகும், பழைய நிலைக்கே திருப்பி வந்துடும். பனிக்கட்டி உருகுதல். பனிக்கட்டி உருகி நீரா மாறும், மறுபடியும் நீரை குளிச்சோம்னா பனிக்கட்டியாவே மாறிடும், பழைய நிலைக்கு வந்துடும். இதனால இதை மீள் மாற்றம்னு சொல்றாங்க. மீள் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டுகள் இதுதான். மீளா மாற்றம். மீளா மாற்றம்னா ஒரு மாற்றம் நிகழும், ஆனா அந்த பொருளால பழைய நிலைக்கு மீண்டும் வர முடியாது. அது மீண்டு வர முடியாதது மீளா மாற்றம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதற்கு எடுத்துக்காட்டு பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல், மாவில் இருந்து இட்லி தயாரித்தல். இதுல எதுவுமே பழைய நிலைக்கு அந்த பொருளால போக முடியாது. பால் தயிரா மாறிச்சுன்னா மறுபடியும் பாலா மாற முடியாது. உணவு செரிச்சிருச்சுன்னா மறுபடியும் உணவா வராது. மாவுல இருந்து இட்லி தயாரிச்சிட்டாங்கன்னா இட்லியில இருந்து மாவு திருப்பி வராது. அதனால இதை மீளா மாற்றத்துல வகைப்படுத்திருக்காங்க. நம்ம அடுத்ததா இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை பத்தி பார்க்கலாம். இயற்பியல் மாற்றங்கள் அப்படின்னா வேதியியல் பிணைப்புல எந்த மாற்றமும் இருக்காது. இயற்பியல் பண்புகள்ல மட்டும்தான் மாற்றம் இருக்கும். இயற்பியல் மாற்றத்துல புதிய பொருள்கள் எதுவுமே உருவாகாது. இயற்பியல் மாற்றம்ங்கிறது ஒரு தற்காலிக மாற்றம் தான். அது எல்லாமே ஒரு மீள்வினை தான். மீள்வினைனா என்ன சொன்ன, மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பிடும். இயற்பியல் மாற்றங்கள் எல்லாமே ஒரு தற்காலிக மாற்றம் தான். எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருகுதல். பனிக்கட்டி உருகுச்சுன்னா நீரா மாறும், நீர் மறுபடியும் பனிக்கட்டியா மாறிக்கும். இது ஒரு இயற்பியல் மாற்றமா சொல்றாங்க. மீள் மாற்றமும் வரும், இயற்பியல் மாற்றமும் வரும். உப்பு அல்லது சர்க்கரையினை கரைசலாக்குவது. உப்பு சர்க்கரையினை கரைசலாக்கணும்னா நீர்ல கரைக்கிறோம் அப்படின்னா நீரை மறுபடியும் ஆவியாகிட்டா உப்பு சர்க்கரை நம்ம கிடைச்சிரும். இயற்பியல் மாற்றம், அது ஒரு இயற்பியல் மாற்றம். ரப்பர் வளையத்தினை இழுத்தல், இதுவும் ஒரு இயற்பியல் மாற்றம். வேதியியல் பண்புகள்ல எந்த மாற்றமும் இருக்காது. ரப்பரை இழுத்தா புதிய பொருளும் உருவாகாது, ரப்பரோட பழைய நிலைக்கு திரும்பிடும். இத்தனையும் நீங்க ஒத்து போறதுனால இது இயற்பியல் மாற்றம். இப்ப நம்ம அடுத்ததா ஒரு சின்ன கான்செப்ட் பாக்குறோம். என்னன்னா, நீரில் நிகழும் இயற்பியல் மாற்றங்களை பற்றி புரிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா இது உங்களுக்கு 10th வரைக்கும் இது திருப்பி நீங்க படிச்சுட்டு இந்த கான்செப்டை நான் ஒரு எளிமையான நோட்ஸ் மூலியமா உங்களுக்கு விளக்குறேன். உங்க எல்லாருக்கும் இந்த போட்டோ விசிபிளா தெரியும் நம்புறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா முதல்ல பனிக்கட்டி இருக்கு. பனிக்கட்டி வெப்பப்படுத்துறதுனால நீரா மாறுது. நீர் வெப்பப்படுத்தினா நீராவியா மாறும். நீராவி குளிர்விக்கும் போது நீராவும், நீரை குளிர்விக்கும் போது பனிக்கட்டியாகவும் மாறும். இந்த பனிக்கட்டி இருக்குல்ல, இது வெப்பப்படுத்தும் போது உருகி நீரா மாறும். இதை உருகுதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நீரை வெப்பப்படுத்தும் போது நீர் ஆவியா பறக்கும் இல்லையா, ஆவியா போகும். அதனால இதை ஆவியாதல்னு சொல்லுவோம். நீர்ல இருந்து நீராவியாச்சுன்னா அது ஆவியாதல். இந்த நீராவிய குளிர்விச்சோம்னா இந்த ஆவி என்ன ஆகும், இந்த ஆவியை குளிர்விக்கும் போது அது மறுபடியும் நீரா மாறும் இல்லையா, இது ஆவி சுருங்கி நீரா மாறுது. இதை ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இந்த நீரை குளிர்விக்கும் போது நீர் உறைந்துதானே பனிக்கட்டியாகும். உறைதல்னு சொல்லுவோம்ல, உறைபனி. நீர் உறைஞ்சி பனிக்கட்டியா மாறும். இதை உறைதல்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சில கண்டிஷன்ல பனிக்கட்டி, அதாவது திடப்பொருள், இந்த திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது நீரா மாறாது, டைரக்டா ஆவியா மாறும், நீராவியா மாறும். இதுக்கு பதங்கமாதல் அப்படின்னு பேரு. திடப்பொருள்ல இருந்து திரவமா மாறாம நேரா வாயுவா மாறிச்சுன்னா அதுக்கு பேரு பதங்கமாதல். இப்போ நம்ம இந்த சைட்ல வெப்பப்படுத்துறோம்ல,
இத நம்ம ஆற்றல் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பம்ன்றத ஒரு ஆற்றல்னு போன பாடத்துல நம்ம படிச்சோம். நம்ம இங்க பனிக்கட்டில இருந்து நீரோ, நீர்ல இருந்து நீராவி ஆக்கணும்னா நம்ம வெப்பப்படுத்தணும். அப்ப நம்ம ஆற்றலை கொடுக்கணும். ஆற்றல் இங்க அழிக்கப்படும். இங்க பாருங்க, நீராவில இருந்து நீரோ, நீர்ல இருந்து பனிக்கட்டியோ வரணும்னா குளிர்விக்கணும். அப்ப ஆற்றல் வெளிப்படும். அதாவது வெப்பம் வெளியில தள்ளும். இப்ப நீராவில இருந்து வெப்பம் வெளியில வந்தாதான் நீரா மாறும். நீர்ல இருந்து வெப்பம் வெளியில வந்தாதான் பனிக்கட்டியா மாறும். அதனால இங்க இருந்து இங்க போகும்போது ஆற்றல் வெளிப்படும். அவ்வளவுதாங்க அந்த கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா கரைதல் பத்தி பாக்குறோம். கரைதல்னு ஒரு கான்செப்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப புரிஞ்சுக்கோங்க. திண்மம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். திண்மம் எப்படி இருக்கும்? திடப்பொருள், இந்த மூலக்கூறுகள் கரெக்டா கட்டமைச்சிருக்கும். திரவம் எப்படி இருக்கும்? இந்த மூலக்கூறுகள் இடையில சின்ன சின்ன கேப் இருக்கும். ஒரு சில திண்மத்தை அதுக்கு தகுந்த திரவத்துல நம்ம போடும்போது, இந்த திண்மத்தை போடும்போது என்ன ஆகும்னா, இந்த திண்ம மூலக்கூறுகள் பிரிஞ்சிடும். திண்ம மூலக்கூறுகள் பிரிஞ்சு இந்த திரவ மூலக்கூறுகளுக்கு நடுவுல சின்ன சின்ன கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புக்கு நடுவுல போய் அந்த திண்ம மூலக்கூறுகள் உட்காந்துக்கும். இப்படி திரவ மூலக்கூறுகளுக்கு இடையே திண்ம மூலக்கூறுகள் விரவுவதை தான் கரைசல் அப்படின்னு சொல்றோம். இந்த திண்ம மூலக்கூறுகள் தான் திரவ மூலக்கூறுகளுக்கு நடுவே போய் விரவுது இல்லையா, அதனால இந்த திண்ம மூலக்கூறை கரை பொருள்னு சொல்றோம். இந்த திண்ம மூலக்கூறுகளை இந்த திரவ மூலக்கூறுகள் வாங்கிக்குது இல்லையா, வாங்கி இந்த திண்மத்தை கரைக்குது இல்லையா, அதனால இத கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திரவத்தை கரைப்பான்னு சொல்லுவோம், இந்த திண்மத்தை கரை பொருள் அப்படின்னு சொல்லுவோம். கரைபொருளும் கரைப்பானும் சேர்ந்ததுதான் கரைசல். நம்ம பாக்குற கரைசல்கள்ல மேக்சிமம் ஒரு 90% மேல என்னன்னு பாத்தீங்கன்னா நீரை தான் நம்ம இங்க கரைப்பானா பயன்படுத்துவோம். ஏன்னா நீர் தான் பெரும்பாலான பொருட்களை கரைக்கும் தன்மை கொண்டது. அதனால நீரை சர்வ கரைப்பான் அல்லது பொது கரைப்பான் அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம கான்செப்டை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம மறுபடியும் பாடத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்த்ததுதான் இங்க இந்த பேராகிராஃபா கொடுத்துருப்பாங்க. உருகுதல், ஆவியாதல், ஆவி சுருங்குதல், உறைதல் பத்தி நம்ம பார்த்தோம். பதங்கமாதலும் நம்ம பார்த்தோம். கரைதல், இந்த இதான் சொன்னேன். கரைதல்ல கரைப்பான் கரைபொருள் கொடுத்துருக்காங்களா. அடுத்து கரைபொருள் பிளஸ் கரைப்பான் கரைசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீர் ஒரு பொது கரைப்பான் ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்துதான் இயற்பியல் மாற்றங்கள் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வேதியியல் மாற்றங்களுக்கு போயிடுவோம். வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னா என்னன்னா, புதிய பொருட்களை உருவாக்கும். வேதியியல் மாற்றம் புதிய பொருட்களை உருவாக்கும். வேதி பண்புகள்ல மாற்றம் ஏற்படும். எடுத்துக்காட்டுக்கு மரம் எரிதல். மரம் எரிஞ்சா என்ன ஆகும்? சாம்பலை கொடுக்கும் இல்லையா, அது ஒரு புதிய பொருள். மறுபடியும் சாம்பல்ல இருந்து மரத்தை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அதனால மரம் எரிதல் ஒரு வேதியியல் மாற்றம். சோளம் பொரிதல், நம்ம பாப்கார்ன். வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல் மற்றும் இரும்பு துருப்பிடித்தல், இது எல்லாமே வேதியியல் மாற்றங்கள். அதோட வேதி பண்புகள்லயே மாற்றம் ஏற்பட்டுருது. இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னா இரும்பையே அரிச்சிரும் துருவு. அப்ப மறுபடியும் அதே பழைய இரும்பு நமக்கு கிடைக்காது, இரும்பையே அரிச்சிரும். இதுல இரும்போட வேதி பண்புகள்லயே மாற்றம் ஏற்படும். அதை நம்ம ஃபியூச்சர்ல படிக்கலாம். இப்போதைக்கு இரும்பு துருப்பிடித்தலும் ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்ததா இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றத்துக்கான டிஃபரன்ஸ் பத்தி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதை பாக்குறோம். இயற்பியல் மாற்றத்துல புதிய பொருட்கள் உருவாகாது, அது ஒரு மீள் மாற்றம், ஒரு தற்காலிக மாற்றம். வேதியியல்ல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சோம். அடுத்து வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றத்துல புதிய பொருட்கள் உருவாகும், வேதியியல்ல மாற்றம் ஏற்படும். ஒரு நிரந்தர மாற்றம், மீளா மாற்றம். நிரந்தர மாற்றம்ன்றது மீளா மாற்றமும் ஒண்ணுதான். ஏன்னா நிரந்தர மாற்றம்ன்றது ஒரு புதிய பொருள் உருவாயிருச்சுன்னா மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. மீளா மாற்றம் அப்படிங்கிறதும் ஒரு புதிய பொருள் உருவாச்சுன்னா மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியாதுதான். அடுத்ததான் நம்ம விரும்பத்தக்க மாற்றம், விரும்பத்தகாத மாற்றங்களை பத்தி பாக்குறோம். விரும்பத்தக்க மாற்றம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு பயன் தரக்கூடிய, மனிதனால் விரும்பக்கூடிய மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்கள்னு டினோட் பண்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு காய் கனியாதல். பழமானதான் நம்ம பழத்தை சாப்பிட முடியும். பருவநிலை மாற்றம் நடந்தாதான் நம்மளால விவசாயம் பண்ண முடியும். அதனால பருவநிலை மாற்றம். தாவரங்கள் வளருதல், உணவு சமைத்தல், பால் தயிராதல், இது எல்லாமே மனிதனால் விரும்பக்கூடிய மாற்றம், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத மாற்றம். விரும்பத்தகாத மாற்றத்தை என்ன சொல்றாங்கன்னா, சுற்றுச்சூழலுக்கு பயன் தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய, மனிதனால் விரும்பப்படாத மாற்றங்கள்லாம் விரும்பத்தகாத மாற்றங்கள். இதற்கு எடுத்துக்காட்டு காடுகள் அழிதல், பழம் அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கடைசியில இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி பாக்குறோம். இயற்கையான மாற்றங்கள் அப்படின்னா மனிதனோட கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட இயற்கையால் தானாகவே நடக்கக்கூடிய மாற்றங்கள் இயற்கையான மாற்றங்கள். எடுத்துக்காட்டுக்கு புவியின் சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நிலவின் செயல்பாடு, இது எதையுமே மனிதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது, இயற்கையாக தானாவே நடக்கக்கூடியது. மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது செயற்கையான மாற்றங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எப்படின்னா மனிதனால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, நம்மளால நடக்கக்கூடிய மாற்றங்கள் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது செயற்கையான மாற்றங்கள். இதற்கு எடுத்துக்காட்டு சமைத்தல், காடுகளை அழித்தல், பயிரிடுதல், கட்டிடங்களை கட்டுதல், இதெல்லாம் மனிதனால் செய்யக்கூடிய மாற்றம். அதனால செயற்கையான மாற்றம் அல்லது மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டுல சமைத்தல் கொடுத்துருக்காங்க. இந்த சமைத்தல் பாத்தீங்கன்னா
மீளா மாற்றத்திலையும் வரும், வேதியியல் மாற்றத்திலையும் வரும், மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்திலையும் வரும். நம்ம என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, எந்த இடத்துல அதை வச்சு கேட்கறாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தை நம்ம பார்த்திருக்கோம், இதை நல்லா புரிஞ்சிருக்கோம். இதன் மூலியமா எந்த கொஸ்டின் எங்க கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சமயத்துல ஆன்சரா பயன்படுத்துறோம். நம்ம புக் பேக் வரும்போது இதை பார்த்துடலாம். இதோட இந்த பாடம் முடியுது கைஸ். நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த பாடத்தோட பேரு நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். ஏற்கனவே இருந்ததுக்கும் புதிய பொருள் உருவானதுக்கும் நடக்கிற மாறுபாடு நம்ம மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா ஒரு 5 வகை பார்த்தோம் மாற்றங்கள்ல. முதல்ல மெதுவான மற்றும் வேகமான. மெதுவான அப்படிங்கிறது மணி நேரமோ நாட்களோ மாதங்களோ வருடங்களோ இருக்கலாம். வேகமானது வினாடிகள்லயோ நிமிடங்கள்லயோ முடிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் மீள் மாற்றம் மீளா மாற்றம் பார்த்தோம். மீள் மாற்றம்னா பழைய நிலைக்கு திரும்பி வரும், மீளா மாற்றம்னா பழைய நிலைக்கு திரும்பி வராது. இதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். அடுத்ததா இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம் பார்த்தோம். இயற்பியல் மாற்றம்னா புதிய பொருள்கள் உருவாவதில்லை. மீள் மாற்றம் வேதியியல்ல எந்த மாற்றமும் இருக்காதுன்னு பார்த்தோம். அடுத்ததான் வேதியியல் மாற்றங்கள் பார்க்குறோம். வேதியியல் மாற்றத்துல வேதியியல் இயல்புல மாற்றம் இருக்கும். இது எல்லாமே மீளா மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா நான் நோட் போட்டு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, திட திரவ வாயு பார்த்தோம். அதுக்கப்புறம் கரைதல்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் விரும்பத்தக்க மாற்றம் விரும்பத்தகாத மாற்றங்களை பத்தி பார்த்தோம். அதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். கடைசியில இயற்கையான மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்தோம். அதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். இவ்வளவுதான் இந்த பாடத்துல நம்ம பார்த்துருக்கோம் கைஸ். நெக்ஸ்ட் நம்ம புக் பேக் போயிடலாம். நான் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸை ஷோ பண்றேன். பாஸ் பண்ணி வச்சுட்டு இப்ப படித்த வரைக்கும் உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, நம்ம ஆன்சருக்குள்ள போயிடலாம். பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். திடப்பொருள்லேருந்து திரவம், திரவத்திலேருந்து வாயு. இது எல்லாமே நிலைகளை மாத்துது இல்லையா. திடப்பொருள்ன்றது ஒரு நிலை, திரவம்ன்றது ஒரு நிலை. திடத்திலேருந்து திரவம் போகுது, அதனால நிலை மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஷ் ஆகும். வேதியியல் மாற்றம் கிடையாது. ஏன்னா வேதியியல் மாற்றம் மீளா மாற்றங்கள் பார்த்தோம் இல்லையா, இது காஞ்சிருச்சுன்னா மறுபடியும் துணியா மாறும். தண்ணியில நினைச்சோம்னா மறுபடியும் ஈர துணியா மாறும். அது வேதியியல் மாற்றம் கிடையாது. விரும்பத்தகாத மாற்றமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸை போடுவோம், மனிதனால் விரும்பக்கூடிய மாற்றம் அது. மீளா மாற்றமா அப்படின்னு கேட்டா மீளா மாற்றமும் கிடையாது. இயற்பியல் மாற்றம் தான். இயற்பியல் மாற்றம்னா என்ன, புதிய பொருள் உருவாகாது, புதிய பொருள் இங்க உருவாகல, அடுத்து மீள் மாற்றமா இருக்கணும், மீள் மாற்றம் தான். அதனால 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் இயற்பியல் மாற்றம், ஆப்ஷன் டி. 3வது கொஸ்டின் பால் தயிராக மாறுவது ஒரு டேஷ் ஆகும். மீள் மாற்றம் கிடையாது. தயிரா மாறிச்சுன்னா மறுபடியும் பாலா வராது. வேகமான மாற்றமான்னு கேட்டா கிடையாது, அது மெதுவான மாற்றம். மீளா மாற்றமான்னு கேட்டா மீளா மாற்றம் தான். தயிர் மறுபடியும் பாலா மாறாது. விரும்பத்தகாத மாற்றமான்னு கேட்டா கிடையாது, அது விரும்பத்தக்க மாற்றம். நமக்கு தயிர் தேவை. ஆப்ஷன் சி மீளா மாற்றம்ன்றது ஆன்சர். 4வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் விரும்பத்தக்க மாற்றம் எது? விரும்பத்தக்க மாற்றம்னா துருப்பிடித்தலா கிடையாது, நம்ம விரும்ப மாட்டோம். பருவநிலை மாற்றம் நமக்கு தேவை, ஏன்னா அப்பதான் விவசாயம் பண்ண முடியும். நமக்கு மழை பெறும், கோடைக்காலமும் வரும். நில அதிர்வு நமக்கு விரும்ப மாட்டோம், வெள்ளப்பெருக்கும் நம்ம விரும்ப மாட்டோம். ஆப்ஷன் பி பருவநிலை மாற்றம் தான். 5வது கொஸ்டின் காற்று மாசுபாடு அமில மழைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஷ் ஆகும். மீள் மாற்றமான்னு கேட்டா அமிலமழை உருவானதுக்கு அப்புறம் மறுபடியும் காற்று மாசுபாடு ஆகுமான்னு கேட்டா ஆகாது, அதனால அது கிடையாது. வேகமான மாற்றமான்னு கேட்டா அதுவும் கிடையாது, காற்று மாசுபாடு பொறுமையா தான் நடக்கும். இயற்கையான மாற்றமான்னு கேட்டா அதுவும் கிடையாது, காற்று மாசுபாடு இயற்கையா நடக்காது. மனிதனால் ஏற்படுத்த மாற்றமான்னு கேட்டா ஆமா, காற்று மாசுபாடை நம்ம தான் உருவாக்குறோம், அதனாலதான் அமிலமழை உருவாகுது. அடுத்து கோடிட்டடங்களை நிரப்புகளை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறோம். காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்து இழுக்கும். இது ஒரு மீள் மாற்றம். இரும்பு ஊசியை மறுபடியும் தள்ளி வச்சாலும் காந்தம் மறுபடியும் இழுக்கும். பழைய நிலைக்கு மறுபடியும் கொண்டு வர முடியுமா இரும்பு ஊசியனா? கொண்டு வர முடியும். இது ஒரு மீள் மாற்றம். முட்டையை வேக வைக்கும் போது டேஷ் மாற்றம் நிகழ்கிறது. மீளா மாற்றம். வேக வச்ச முட்டையை மறுபடியும் நம்ம பழைய முட்டையா மாற்ற முடியாது, அது ஒரு மீளா மாற்றம். நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஷ் மாற்றம். நமக்கு ஆபத்தை விளைவிப்புனா நம்ம அதை விரும்ப மாட்டோம், அதனால விரும்பத்தகாத மாற்றம். தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது. இது இயற்கையான மாற்றம், அது இயற்கையாவே நடக்கும், மனிதனால் நடக்கிறது கிடையாது. பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றம். விதை முளைத்தல் என்பது ஒரு மெதுவான மாற்றம். சரியா தவறா என கூறுக. குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். சரி, மெதுவாதான் முளைக்கும். தீக்குச்சி எரிவது ஒரு மீள் மாற்றம். எரிஞ்ச தீக்குச்சியை மறுபடியும் மருந்தோட இருக்க மறுபடியும் கொளுத்த முடியாது, அது எரியாது, அதனால திருப்பி வராது, அது ஒரு மீளா மாற்றம். தீக்குச்சி எரிவது மீளா மாற்றம். இங்க மீள் மாற்றம் கொடுத்துருக்காங்க, அதனால தவறு. அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் கிடையாது, அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது இயற்கையான மாற்றம். உணவு செரித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம். உணவு செரிச்சிருச்சுன்னா மறுபடியும் அது உணவா மாற்ற முடியாது, அது ஒரு மீளா மாற்றம். அப்ப இயற்பியல் மாற்றத்துல வராது. உணவு செரித்தல்ன்றது ஒரு வேதியியல் மாற்றம். உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருள். நீர் கரைபொருள் கிடையாது, நீர் கரைப்பான். நான் உங்களுக்கு கிளியரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
நீர்ங்கிறது ஒரு கரைப்பான், உப்புங்கிறது தான் கரைபொருள். இது தவறு. அடுத்ததா பால் தயிராதல் மீளா மாற்றம் கொடுத்துருக்காங்க. ஆமா, மறுபடியும் தயிர்ல இருந்து பால் எடுக்க முடியாது. மேகம் உருவாவதல் ஒரு மீள் மாற்றம். அது காற்றுல கரைஞ்சி மேகம் காற்றுல கரைஞ்சி விலகி போயிடும், மறுபடியும் மேகம் உருவாகும். ஒளிச்சேர்க்கை இயற்கையான மாற்றம். நிலக்கரி எரிதல் மனிதனால் ஏற்படுத்த மாற்றம். நிலக்கரியை நம்ம தான் எரிப்போம், ஒளிச்சேர்க்கை ஆனால் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது இயற்கையான மாற்றம். குளுக்கோஸ் கரைதல் மீள் மாற்றம். குளுக்கோஸை தண்ணியில கரைச்சோம்னா அந்த தண்ணியை ஆவியாக்கி மறுபடியும் குளுக்கோஸ் எடுத்துடலாம், அதனால மீள் மாற்றம். உணவு செரித்தல் மீளா மாற்றம். செரிச்ச உணவு மறுபடியும் உணவா மாற்ற முடியாது, அதனால அது மீளா மாற்றம். உணவு சமைத்தல் விரும்பத்தக்க மாற்றம். உணவு கெட்டு போதல் விரும்பத்தகாத மாற்றம். உணவு கெட்டு போறத விரும்ப மாட்டோம், அது விரும்பத்தகாத மாற்றம். தீக்குச்சி எரிதல் வேகமான மாற்றம். பூமி சுற்றுதல் மெதுவான மாற்றம். இங்கதான் பாருங்க, தீக்குச்சி எரிதல்ன்றத நம்ம மீளா மாற்றம் சொல்லலாம், ஆனா பூமி சுற்றுதல் பக்கத்துல மெதுவான மாற்றம் கொடுத்ததுனால தீக்குச்சி எரிதல் நம்ம மீளா மாற்றம் கொடுக்க மாட்டோம், வேகமான மாற்றம்னு கொடுப்போம். இதோட இந்த பாடம் முடியுது கைஸ். ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போகலாம். தேங்க்யூ கைஸ்.